Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அது ரெண்டுலையுமே வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோவில் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் வந்து ஓப்பன் ஆயிருந்தா 19,600 கிட்ட வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி, ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 19,660 டூ 19,650. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்னைக்கு சைட்வேஸ்லேயே வந்து ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசி ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஒரு 12 மேலே ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்து இந்த சப்ளை ஜோனை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கா. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை கேப் அப் ஆச்சுன்னா நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப் அப் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா 19,750 ஆர் 19,775. ஸோ எங்கே கேப் அப் ஓப்பன் ஆனாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,800 டு 19,850. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். 19,500 அப்படிங்கிறது வந்து நிஃப்டியோட ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ வந்து மேலே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே 19,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாவே உங்களுக்கு நல்ல அப் மூவ் வரும். 19,600 அண்ட் 19,800 வந்துட்டு டார்கெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிட்டா அப்போ வந்து 19,850 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான க்ரூசியலான சப்ளை ஜோன் நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் டைம் வந்த ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து 19,850லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே கிளியர் கட்டாக இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், ஸோ உங்களுக்கு மொத்தம் ஒரு 4, 5 டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 19,850 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்டான லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகி 19,850 வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குறானா இல்லை அங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒரு வேளை அங்கேருந்து நாளைக்கு ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ 19,800 to 850. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா மறுபடியும் 19,650 அப்படிங்கிற இந்த இன்னைக்கு வந்த இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுட்டு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது, இங்கேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனில் தான் வந்துட்டு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. 19,640 to 19,660 அப்படிங்கிறது. ஸோ இங்கே சஸ்டைன் ஆகிட்டு இருந்து உங்களுக்கு இங்கே ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் பாட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஃபார்ம் ஆனானா ஸோ இங்கிருந்து வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிருந்து வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் இது உங்களுக்கு பிளானாக வச்சுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு புட் சைடு வந்து எப்போ போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 19,640 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் வச்சா உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் சொல்கிறேன். ஸோ இந்த இந்த 19,615 ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் லெவலாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணால் ஒரு வேளை நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி நீங்கள் வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 19,547 வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை நாளைக்கு 19,850 எல்லாம் பிரேக் பண்ணிட்டேன்னா ஒரு ஹியூஜ் ரேலி வந்து வரலாம். 20,000 கூட ஹிட் ஆகலாம். பட் இது நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் லெஸ் தான். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இப்போது ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கேப் அப் சினரியா பார்த்தாச்சு. ஸோ ஃப்ளாட் சினரியா பார்த்தாச்சு. இப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 19,550 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. 19,660, 19,800 to 850, 19,550. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு முக்கியமான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து என்ட்ரி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணுறது, நான் லாஸ் பண்ணுறது, ஸோ என்னுடைய அப்டேட்ஸ், என்னுடைய லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கேஸில் போயிட்டு அந்த லாஸை வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணி ஒரு 3,000 ப்ராஃபிட்டில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இல்லை நான் வந்துட்டு ட்ரேட்ஸாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து ட்ரேட்ஸும் வந்துட்டு ட்ரேடு ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ரீமியம் குரூப்போட ரிப்போர்ட் வந்து டெய்லி நம்மளுடைய நார்மல் குரூப்பில் போட்டுருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம். நிஃப்டியில் சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குற முன்னாடி நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்து பை பண்ணிங்க. tradewithpk.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு
கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் கிடையாது. அட்வான்ஸ் லெவல் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வந்து இதில கூடவே வருது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்னன்னு தெரியாதவங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். ஆல்ரெடி 30 மெம்பர்ஸ் பக்கம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவைங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு ரிவ்யூவும் குடுத்துருக்காங்க, ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து புதுசா லேர்ன் பண்ணணும், ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல் லேர்ன் பண்ணணும்னா, இதில பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஒரு வேள ஆன்லைன் கிளாஸ் வேணும், எனக்கு வீடியோ கோர்ஸ் வேணாம்னா, அதுக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுனா, அதுவும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து குடுத்துட்டுருக்கோம். ஸோ அதையும் போய் நம்மளுடைய வீடியோஸ்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான் ஓப்பன் ஆனா, ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அங்கேயே ஃபுல் டே வந்துட்டு ஒரு சின்ன ரேஞ்சிலேயே வந்து சைட்வேஸா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஸோ உங்களுக்கு இங்க ஒரு சைட்வேஸ் ஜோன். ஸோ இங்க ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஜோன். பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு சைட்வேஸ்லயே வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா ட்ரேட் ஆகி உங்களுக்கு குளோஸ் ஆயிட்டா. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த 44,000 44,167 வந்து பிரேக் டவுன் பண்ணானா வந்து புட் சைடு போங்க. ஒரு வேள ஃப்ளாட் ஓப்பன் ஆகி 44,167 இதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ இத பிரேக் அவுட் பண்ணாவே வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம் நாளைக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான். ஓகேங்களா? ஸோ ஒரு வேள ஃப்ளாட் ஓப்பன் ஆயி ஸோ உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு கீழ 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் டார்கெட்டா வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒருவேள நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு இன்னைக்கு வந்த டே ஹை இருக்கும். ஸோ இங்கிருந்து வந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. அப் ட்ரெண்ட் தான். ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தான்னா, ஒரு நல்ல ராலி வரும். 44,600 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல போலாம். ஓகேங்களா? ஸோ டே ஹையும் பிரேக் பண்ணிட்டான்னா, 44,600 வரைக்கும் உங்களுக்கு போலாம். ஸோ இப்போதைக்கு கேப் அப் எங்க ஓப்பன் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 44,403 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே கேப் டவுன் ஓப்பன் ஆனா 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் சப்போர்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 44,000லேருந்து சப்போர்ட் எடுத்து வந்து மார்க்கெட் வந்து மேல போலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த மாரி 2 டூ 3 ட்ரேடிங் பிளான்ஸ் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். சிம்பிளா வந்து இன்னைக்கே வந்துட்டு நாளைக்கு கால் சைடு தான் போப்போறேன். நாளைக்கு வந்துட்டு அ மேல மட்டும் தான் பை மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம மொட்டையா வந்து போக்கூடாது எப்பவுமே. ஸோ இந்த மாரி 4, 5 பிளான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ நெறைய பேர் ஃபின்னிஃப்டி அனலைசிஸும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு ஃபின்னிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு மெம்பர் வந்து ஃபின்னிஃப்டி அனலைசிஸ்ன்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபின்னிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் பேங்க் நிஃப்டி மாரி தான் வந்துட்டு ட்ரேட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அ ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோன வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 19,700 அப்படிங்கிறது வந்து ஃபின் நிஃப்டில ஒரு ஸ்ட்ராங்கான ட டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, உங்களுக்கு டே ஹை பிரேக் ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த டே ஹை இந்த டே ஹை வந்து பிரேக் ஆச்சுன்னா, கால் சைடு போய்க்கங்க. 19,880 வந்து நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ 19,880 ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து டிரா பண்ணியிருக்க பிரைஸ் ஆக்ஷன் படி டிரா பண்ணியிருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் எம்சிஎக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்க மெம்பர்ஸ்க்குலாம் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம ஸ்விங் ட்ரேடும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்து நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா 19,690 பிரேக் பண்ணுச்சுன்னா, புட் சைடு வந்து நீங்க போய்க்கங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன வந்துட்டு நீங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ற கூட சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு ஃபுல்லா சைட்வேஸ்ல கூட ட்ரேட் ஆகறதுக்கு வந்து நெறைய சான்சஸ் வந்து இருக்கு நிஃப்டி. ஸோ இந்த டே லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா, ஸோ இது பண்ணிக்கலாம். ஒரு வேள நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட் 2 சைட்லயும் வந்து குடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு. ஸோ ஒரு வேள ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, 2 சைட்ல எந்த சைடு பிரேக் அவுட் குடுத்தாலும் வந்துட்டு நீங்க டே ஹை, டே லோ வந்து ஸ்டாப் லாஸா போட்டு ட்ரேட் வந்து நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணீங்க. இந்த ஸ்விங் குரூப்லயும் ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணீங்க. இந்த மாரி நான் வந்து டாடா ஸ்டீல் ட்ரேட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ரூ. 118 சொல்லியிருந்தேன். ரூ. 124 டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதே மாரி கொச்சின் ஷிப்யார்ட் வந்து ரூ. 1010 சொன்னது ரூ. 1100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.